Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல இருக்கக்கூடிய is functions ஓட யூசேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, is functions ஓட யூசேஜ் என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு செல்லில் இருக்கக்கூடிய டேட்டாவை டெஸ்ட் பண்ணணும் இல்லை செக் பண்ணணும்னும் போது தாராளமாக நம்ம இந்த is functionsை யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு அந்த செல்லு பிளாங்காக இருக்கா, எரர்ஸோடு இருக்கா, டெக்ஸ்ட் இருக்கா, நம்பர்ஸ் இருக்கா, ரெஃபரன்ஸ் இருக்கா, ஃபார்முலாஸ் இருக்கா, இப்படி எந்த வகையில் நமக்கு இதை டெஸ்ட் பண்ணணுமோ, அந்த செல்லில் இருக்கக்கூடிய டேட்டாவை செக் பண்ணணுமோ, அதுக்கு தாராளமாக நம்ம is functionsை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த is functions எல்லாம் எந்த கேட்டகரிக்குள்ளே வருது, எந்த செக்ஷனுக்குள்ளே வருதுன்னா, ஃபார்முலாஸ் டேப்பில் மோர் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போய் பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் கேட்டகரிக்குள்ளே தான் இந்த is functions எல்லாமே வரும். மொத்தம் 12 is functions பார்த்திங்கன்னா இருக்குது. அது எல்லாத்தோட யூசேஜும் நம்ம பார்த்துடலாம். மற்றபடி இந்த is ஃபங்க்ஷன்ஸை தனியாக யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி வேறு ஃபங்க்ஷன்ஸோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணணும்னாலும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஃபங்க்ஷன்ஸில் எல்லாத்துலேயுமே நமக்கு வரப்போகிறது ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான். மேபி ஏதோ வேறு ஒரு ஃபங்க்ஷனில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் லைட்டாக மாறி இருக்கும், மற்றபடி ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான். ஸோ அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணுறதுக்கும் உண்மையிலே ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போது இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன வேலை செய்யும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸோட என்னென்ன சிச்சுவேஷனில் நீங்கள் அதை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஈஸியாக உங்களுக்கு தெளிவாயிடும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற is ஃபங்க்ஷன் அந்த செல்லை டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி நமக்கு என்ன ரிசல்ட் வரும்னா லாஜிக்கல் ரிசல்ட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற ரிசல்ட் தான் வரும். தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வேறு ஃபங்க்ஷன்ஸை கம்பைன் பண்ணும்போது ரிசல்ட் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது is blank. ஸோ is blank அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நாம் செலக்ட் பண்ணுற செல் பிளாங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு is blank ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான், வேல்யூ ஆர்குமெண்ட். அதில் எந்த செல்லை நம்ம செக் பண்ணணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா ஃபால்ஸ், ஏன்னா அந்த செல் பிளாங்காக இல்லை. ஸோ அதனால் ஃபால்ஸ் அப்படிங்கிறது வந்தாச்சு. ஃபில் பண்ணும் போது பாருங்கள், இந்த ரெண்டு செல்லுக்கும் நமக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு, ட்ரூ. ஏன்னா அந்த ரெண்டு செல்லுமே பிளாங்காக இருக்குது. பட் நமக்கு கஸ்டம் மெசேஜ் வேணும். ஸோ அப்போ if ஃபங்க்ஷனோட நம்ம என்ன பண்ணுறோம், கம்பைன் பண்ணுறோம். ஸோ ரொம்ப சிம்பிள், கம்ப்ளீட்டாக இந்த is blank இருக்கு இல்லையா, இதை நம்ம எதுக்குள்ளே கவர் பண்ணுறோம், if ஃபங்க்ஷனோட கவர் பண்ணுறோம். ஸோ அப்போது if ஃபங்க்ஷனில் நமக்கு மொத்தம் 3 ஆர்குமெண்ட் இருக்குது. லாஜிக் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், ட்ரூ அப்படிங்கிறது செகண்ட் ஆர்குமெண்ட், அண்ட் கடைசியாக இருக்கக்கூடியது ஃபால்ஸுங்கிறது தேர்ட் ஆர்குமெண்ட். லாஜிக் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டில் is blank வந்தாச்சு. ஸோ அப்போது நம்ம கமா கொடுத்து எங்கே போகிறோம், ட்ரூ. ஒருவேளை அந்த செல்லு பிளாங்காக இருந்துச்சுன்னா என்டர் டேட்டா அப்படிங்கிற டெக்ஸ்ட் வரும். ஏன்னா பிளாங்காக இருக்கும். ஸோ அப்போ டேட்டாவை என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ அப்படின்ற டெக்ஸ்ட் நமக்கு தேவை. ஒருவேளை பிளாங்காக இல்லைன்னா அங்கே என்ன வரும், ஃபால்ஸ் தான் வரும். கவனிச்சிங்களா, இங்கே ஃபால்ஸ் தான் வரப்போகுது. அப்போ ஃபால்ஸ் வரப்போகுதுன்னா அங்கே நமக்கு என்னது, டேட்டா இருக்குது. ஸோ குட் டு கோ. ஓகே, ஸோ நான் சும்மா சாம்பிளுக்காக இப்படி கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன கஸ்டம் டெக்ஸ்ட் வேணுமோ, என்ன மெசேஜ் வேணுமோ, எது வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபில் பண்ணும்போது நமக்கு ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிற அந்த லாஜிக்கல் ரிசல்ட் வரதுக்கு பதிலாக இந்த மாதிரி கஸ்டம் மெசேஜ் பார்த்திங்கன்னா வரும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். பட் நீங்கள் ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸோட உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கம்பைன் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா is நம்பர். ஸோ சேம் ஈக்குவல் டு is நம்பர் ஃபங்க்ஷன். ஓகே ரைட், வேல்யூ அதில் சேம் அந்த செல்லை நம்ம செக் பண்ண வேண்டிய செல், அதை நம்ம என்ன பண்ணலாம், ஆஸ் அ ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிடலாம். ஸோ is நம்பர் அப்படிங்கிறதோட வேலை என்ன, அந்த ஃபங்க்ஷனோட வேலை என்ன, நம்ம செலக்ட் பண்ணுற செல்லில் நம்பர் இருக்கா இல்லையா. ஓகே, ஸோ இது ஏன் ஃபால்ஸ்னு வருதுன்னா, ஏன்னா ஏங்கிறது என்னது, ஒரு கேரக்டர், ஒரு டெக்ஸ்ட். ஸோ அதனால் ஃபால்ஸ். ஸோ இதை ஃபில் பண்ணும்போது எங்கெல்லாம் நம்பர் இருக்கோ ட்ரூ, இல்லைங்கும் போது ஃபால்ஸ். பட் இங்கே நமக்கு என்ன தேவைன்னா, ஒருவேளை நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பரோட எக்ஸ்ட்ரா ஒரு 50 பார்த்திங்கன்னா ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ சேம் அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம், இஃபே நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ அதே if ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ லாஜிக் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டில் தான் is நம்பர் வருது. ஸோ அப்போது ட்ரூ, அந்த செல்லில் நம்பர் இருந்தால் தான் என்ன வரும், ட்ரூ வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம கஸ்டம் மெசேஜ் கொடுக்கறதுக்கு பதிலாக நாம் ஒரு கேல்குலேஷன் கொடுத்துடலாம். ஸோ சம் ஃபார்முலா. ஓகே, ஸோ சம் ஃபங்க்ஷனில் ஒருவேளை இந்த செல்லில்
நம்பர் இருந்துச்சுன்னா ஓகே நம்பர் இருந்துச்சுன்னா ப்ளஸ் எவ்வளோ சேர்க்கணும் ஒரு 50 என்ன பண்ணணும் சேர்க்கணும் அப்படின்றத ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒருவேளை இல்லைன்னா அங்கே என்ன வரப்போகுது ஃபால்ஸ் வரப்போகுது. அப்போது வேல்யூ ஃபால்ஸில் நம்ம ஒரு கஸ்டம் மெசேஜ் கொடுக்குறோம். டெக்ஸ்ட் கொடுக்குறதுனால டபுள் கோட் கொடுத்து ப்ளீஸ் என்டர் அ நம்பர் டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இல்லை இந்த செல்லில் வந்து டெக்ஸ்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் ப்ளீஸ் என்டர் நம்பர் இருந்துச்சுன்னா அப்போ அந்த நம்பரோட எக்ஸ்ட்ரா 50 என்ன ஆகுது ஆட் ஆகுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் அந்த இடத்துல கஸ்டம் டெக்ஸ்ட் வச்சா கஸ்டம் மெசேஜ் வச்சாலும் சரி, இல்லை உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி கால்குலேஷன் இல்லை வேறு ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷன்ஸை கம்பைன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் மற்ற இஸ் ஃபங்க்ஷன்ஸோட யூசேஜை கொஞ்சம் வேகமாக பார்த்துடலாம். ஸோ இஸ் டெக்ஸ்ட் நீங்கள் கெஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஈக்குவல் டு இஸ் டெக்ஸ்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணுற செல்லில் டெக்ஸ்ட்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது. இருந்துச்சு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ட்ரூ, இல்லைன்னும் போது பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். பட் இங்கே கவனித்து பார்த்தீங்களா A25 அப்படிங்கிறதுல ஏங்கிறது டெக்ஸ்ட், ஸோ அதனால் ட்ரூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அதே நான் டெக்ஸ்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட், டெக்ஸ்ட்டே இல்லைனா ஓகே. ஸோ அப்போது இஸ் நான் டெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் கொடுத்துடலாம். சேம் வேல்யூ ஆர்குமெண்ட்டில் ரெஃபரன்ஸை மென்ஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் க்ளோஸ். ஸோ இதில் கவனித்து பார்த்தோன்னா நமக்கு என்ன வருது, ஃபால்ஸ் வருது. ஸோ டெக்ஸ்ட்டே இல்லை. ஸோ டெக்ஸ்ட்டே இல்லைன்னும் போது அங்கே ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற ஃபங்க்ஷன்ஸோடு நீங்கள் வேல்யூபிளாக இதை நீங்கள் கம்பைன் பண்ணி தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா இஸ் எரர் ஃபங்க்ஷன். குழம்பிட வேண்டாம், இஸ் எரர்னு தனியாக இன்னொரு ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இந்த இஸ் எரரில் என்ன ஒரு சின்ன ட்ராபேக்னா, ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷனோட யூசேஜ் என்ன தெரியுமா, நம்ம சில டைம்ஸில் சில ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி ரிசல்ட்டை கெட் பண்ணும் போது எப்பயாவது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எரர் பார்த்தீங்கன்னா கெட் பண்ணுவோம். அந்த எரரை ட்ராப் பண்ணி வேறு உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வேணும், இல்லை அந்த எரர்ஸை நீங்கள் செக் பண்ண போகிறீங்க, அந்த செல்லில் எரர் இருக்கா இல்லையா நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்குது, எரர்ஸ் எங்கேயாவது ரிசல்ட்டாக வந்திருக்கா இல்லையா நீங்கள் செக் பண்ணுறதுக்கு தாராளமாக நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போது ஈக்குவல் டு இஸ் எரர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ சேம் வேல்யூவுக்கு நம்ம இந்த செல்லை செலக்ட் பண்ணிடலாம். ஒருவேளை அங்கே வேல்யூஸோ ஏதாவது வேறு டேட்டா இருக்குது அப்படின்னும் போது அங்கே ஃபால்ஸ், எரர் இருந்துச்சுன்னா நமக்கு அங்கே ட்ரூ வரும். ஆனால் இந்த இஸ் எரர் ஃபங்க்ஷனில் NA அப்படிங்கிற இந்த எரர் மட்டும் பார்த்தீங்கன்னா உள்ளே மாட்டாது. இது மட்டும் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா இந்த NA அப்படிங்கிற எரர் மட்டும் பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணப்படும். ஸோ அதனால் ஒருவேளை NA எரர் மட்டும்தான் நீங்கள் ட்ராப் பண்ண விரும்புகிறீங்க, அதை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறீங்கன்னா தயவு செஞ்சு இஸ் எரர் இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இல்லை ஒருவேளை நமக்கு NA எரர் தான் ட்ராப் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் இஸ் NA ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நம்ம வி லுக்கப்லாம் யூஸ் பண்ணும்போது லுக்கப் வேல்யூ மேட்ச் ஆகலைன்னும் போது நமக்கு NA எரர் தான் வரும். ஓகே, ஸோ ஒரு சாம்பிள் பார்ப்போம். ஸோ ஈக்குவல் டு வி லுக்கப் வேல்யூ வந்து நம்ம என்ன கொடுத்துடலாம், டபுள் கோட்டில் ஜார்ஜ் அப்படிங்கிறது கொடுத்துடலாம். ஓகே, ஜார்ஜ். ஸோ டேபிள் அரே வந்து நமக்கு எது டேபிள் அரே, இதை வந்து டேபிள் அரேவாக வச்சுப்போம். ஓகே, நான் சும்மா காலம் இண்டெக்ஸ் நம்பர் வந்து எங்கேருந்து நமக்கு என்ன டேட்டா தேவை, நம்ம செகண்ட் காலம் வந்து தேவை, அதே மாதிரி ரேஞ்ச் லுக்கப் வந்து நமக்கு எக்ஸாக்டான மேட்ச் தேவை. ஜஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர். ஸோ நம்ம கொடுத்த நேமுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துருச்சு. ஒருவேளை மேட்ச் ஆகலைன்னா அங்கே என்ன வரும், கண்டிப்பாக NA அப்படிங்கிற இந்த எரர் தான் வரும். ஓகே, ஒருவேளை இதை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இதை தான் செக் பண்ணணும் அப்படின்னும் போது அப்போ தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், இஸ் NA ஃபங்க்ஷன் நாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் ஓகே, ஜஸ்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர். நல்லா கவனித்து பார்த்தீங்களா, இது மற்ற எரரை ட்ராப் பண்ணல, மற்ற எரர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதை இக்னோர் பண்ணிடும். NA மட்டும்தான் இது என்ன பண்ணும், ட்ராப் பண்ணும். இதை மட்டும்தான் அதை பொறி வச்சு பிடிக்குமே தவிர மற்ற எரர்ஸை பார்த்தீங்கன்னா இது விட்டுரும். அண்ட் அதே மாதிரி இஸ் ஈவன் அண்ட் இஸ் ஆட் ஃபங்க்ஷன். ஸோ செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூஸை ஈவன் நம்பர்ஸாக ஆட் நம்பர்ஸாக நீங்கள் செக் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இஸ் ஈவன் நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். இஸ் ஈவன். ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம நம்பர் இதில் வந்து நம்பர் ஆர்குமெண்ட். ஸோ நம்பர் ஆர்குமெண்ட்டில் நம்பர் இருக்கக்கூடிய அந்த செல்லை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்டர். ஸோ ட்ரூ வந்தாச்சு. ஜஸ்ட் நீங்கள் இதை ஃபில் பண்ணும் போது கவனித்து பார்த்தீங்கன்னா பிளாங்கான செல்லுக்கு நமக்கு என்ன வந்துருச்சு, ட்ரூ வந்துருச்சு. காரணம் எப்படி 0 ஈவன் நம்பராக கன்சிடர் ஆகுதோ அதே மாதிரி தான் பிளாங்க் செல்லும் 0 தான் பார்த்தீங்கன்னா கன்சிடர் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி இஸ் ஈவன் அண்ட் இஸ் ஆட். ஸோ ஒரு செல்லில் இருக்கக்கூடிய நம்பர் ஈவன் நம்பராக இருக்கா ஆட் நம்பராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தாராளமாக நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க. ஸோ இதில் வந்து நமக்கு வர ஆர்குமெண்ட் வேல்யூ அப்படிங்கிற ஆர்குமெண்ட் வராது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்பர் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் வரும். நம்பர் இருக்கக்கூடிய செல்லை நாம் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணி அந்த ரெஃபரன்ஸை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர். நல்லா கவனிங்க, 0 எப்படி ஈவன் நம்பரோ அதே மாதிரி பிளாங்க் செல்லும் 0வாக தான் பார்த்தீங்கன்னா கன்சிடர் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஃபில் பண்ணும் போது பிளாங்க் செல்லுக்கும்
ட்ரூ தான் பார்த்தீங்கன்னா வரும். அப்போ இங்கே இந்த 2.75 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதனால் கவனிங்க, டெசிமல் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரங்கேட் ஆகும். ட்ரங்கேட் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் என்ன பண்ணுறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் இப்போதைக்கு ஸோ தெளிவாக கவனிங்க. இது வந்து அதே மாதிரி இஸ் ஆட். ஜஸ்ட் நம்ம ஈவனை வந்து என்ன பண்ணலாம், ஆட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம ஃபில் பண்ணும்போது ஆட் நம்பர் கிடையாது, ஸோ ஃபால்ஸ். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பிளாங்கான செல்லும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது 0 தான் கன்சிடர் ஆகும். அப்படி பார்த்தா அது ஈவனாக வரணும். ஸோ பிளாங்க் செல்லும் நமக்கு என்னது, ஃபால்ஸாக வந்தாச்சு. இதே இந்த 2.75 3.1ன்னு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அங்கே ட்ரூன் தான் வரும். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா இஸ் ரெஃபரன்ஸ். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபார்முலாக்குள்ளே ரெஃபரன்ஸ் வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான். இப்போ உதாரணத்துக்கு ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுறோம், இஸ் ரெஃப் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். வேல்யூவுக்கு நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு செல்லை செலக்ட் பண்ணுறேன். செல்லை செலக்ட் பண்ணும்போது J10 அப்படிங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ். அப்போது நம்ம என்ட்ரு கொடுக்கும்போது கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன வரும், ட்ரூன்னு வரும். பிகாஸ் அங்கே அந்த ஃபார்முலாக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. இதே நாம் என்ன பண்ணுறோம், சேம் இஸ் ரெஃப் இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், உதாரணத்துக்கு ஒரு 100 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்னா அங்கே நமக்கு வரப்போகிறது என்னது, ஃபால்ஸ். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இஸ் ரெஃப்குள்ளே தான் நான் பேக் பண்ணுறேன். ஓகே, ஸோ வேல்யூவில் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். ஸோ அரேயில் வந்து நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணியாச்சு. F4 கொடுத்து வேணால் லாக்கும் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா என்னது, ரெஃபரன்ஸ் தான். ஓகே, அண்ட் கமா கொடுத்து ரோ நம்பர் வந்து எனக்கு 3rd ரோ அப்படின்றது கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், இஸ் ரெஃபையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர். ஸோ அங்கே ட்ரூ வரும். பிகாஸ் இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்கு, நம்ம அந்த ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ரெஃபரன்ஸே இல்லாமல் ஒரு வேளை 100 ஏதோ ஒன்று வந்து போச்சுன்னு வச்சுங்களேன், அங்கே என்ன வரும், ஃபால்ஸ் வரும். ஸோ அப்போ என்ன விஷயம்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலாக்குள்ளே ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே ட்ரூ, இல்லைனா என்னது, ஃபால்ஸ். அந்த ரெஃபரன்ஸை செக் பண்ணுறதுக்கு தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இஸ் ரெஃப் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி தான் இஸ் லாஜிக்கல் ஃபங்க்ஷன். ஆரம்பத்திலே சொன்ன லாஜிக்கல் ரிசல்ட் என்னது, அந்த ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் தான். ஸோ அப்போது ஒரு ரிசல்ட் வந்து ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்னு வந்துச்சுன்னா இங்கே ட்ரூ வரும். ஒருவேளை அந்த ரிசல்ட் வந்து அங்கே 1 2 ஏதோ டெக்ஸ்ட் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போ இங்கே என்ன வரப்போகுது, ஃபால்ஸ் தான் வரப்போகுது. ஸோ ஈக்குவல் டு இஸ் லாஜிக்கல். ஸோ இங்கே வேல்யூ ஆர்குமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த K10 அப்படிங்கிற செல்லை ஆஸ் எ ரெஃபரன்ஸாக கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே ட்ரூ தான் வரும். காரணம் அங்கே இருக்கிறது எல்லாமே ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிற லாஜிக்கல் ரிசல்ட் தான் இருக்குது. ஒரு வேளை இங்கே வேறு ஏதோ வேல்யூ வந்துருச்சு, இல்லை இங்கே ஏதாவது டெக்ஸ்ட் வந்து போச்சு அப்படின்னா அங்கே என்ன வரப்போகுது, ஃபால்ஸ் தான் வரப்போகுது. அடுத்ததாக பார்த்தோம்னா இஸ் ஃபார்முலா. இப்போ ரீசெண்டாக என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான். நம்ம ஒரு செல்லை செலக்ட் பண்ணுறோம், அந்த செல்லில் ஃபார்முலா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்குது, டுடே அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இதில் பார்த்தோம்னா ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா அங்கே இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே ட்ரூ வரப்போகுது. ஓகே, ஸோ ஈக்குவல் டு இஸ் ஃபார்முலா. ஓகே, அண்ட் இதில் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஆர்குமெண்ட். அண்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ட்ரூ தான் வரப்போகுது. அண்ட் எங்கெல்லாம் நமக்கு ஃபால்ஸ், பிகாஸ் இந்த 2 இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபார்முலாஸும் பார்த்தீங்கன்னா அங்கே பயன்பாட்டில் இல்லை, செயல்பாட்டில் இல்லை. ஸோ அதனால் ஃபால்ஸ் வந்தாச்சு. அண்ட் கடைசியாக பார்த்தோம்னா இஸ் எரர். நல்லா கவனிங்க, மேலே ஏற்கனவே நம்ம இஸ் எரர் பார்த்தோம். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா NA அப்படிங்கிற எரரை நம்ம அது இக்னோர் ஆயிடுச்சு. ஸோ எல்லா எரரையும் நீங்கள் ட்ராப் பண்ண விரும்புகிறீங்க, எல்லா எரரையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறீங்கன்னா அதுக்கு ஒரே ஃபங்க்ஷன் நமக்கு இஸ் எரர். பட் நல்லா கவனிங்க, நீங்கள் இஃப் எரரும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இஃப் எரருக்கு நான் ஏற்கனவே ஒரு தனியாக வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த எரர்ஸ் எக்ஸலில் நிறைய எரர்லாம் வருது இல்லையா, வேல்யூ எரர் வரும், அதுக்கப்புறம் அந்த நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்பில் எரர் வரும். ஸோ இந்த மாதிரி எந்த எரர் வந்தாலும் அதை நீங்கள் வந்து ட்ராப் பண்ணுறீங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இஸ் எரர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். இங்கே ஃபால்ஸ் வந்தது காரணம் ஹில் அப்படிங்கிறது டெக்ஸ்ட். பட் ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி நீங்கள் மற்ற ஃபங்க்ஷன்ஸோடு நீங்கள் கம்பைன் பண்ணி இதை யூஸ் பண்ணும்போது உண்மையிலே பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும். பட் இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் என்னென்ன யூசேஜ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை எங்கெங்கே நீங்கள் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஃபைலோட டவுன்லோட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.